ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ் மற்றும் ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வாரத்துக்கு முழுசானது. இந்த 7 நாளைக்கும் நான் சேர்த்து இந்த மெசேஜை போடுறேன். ஏன்னா எனக்கு வந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கே நீங்கள் இவ்வளோ இது சொல்கிறீங்க, நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த வாரத்துக்கு போட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு தினமும் ஒரு மெசேஜ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கான கமெண்ட்ஸை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான டாரோட் ரீடிங் தினத்துக்கான ரீடிங் வருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது உங்களுக்கான ரீடிங் எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நானும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸை செப்பரேட் பண்ணி போட முடியும். இந்த வீடியோ வந்து இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் யூனிவர்சல் மெசேஜ் வரப்போகுதுங்க. இப்போ இந்த மெசேஜஸை பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான 3 கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருக்கும்னு பார்க்கலாம். 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கார்டே உங்களுக்கு வந்திருக்கிறது விஷஸ் ட்ரீம்ஸ் ஹாப்பினஸ். ஆக்சுவலாக இந்த கார்டு வந்தாலே நான் சொல்கிறது தான், ரொம்ப நாளாக உங்களோட ஆசைகள், சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் போட்ட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண் முன்னாடி நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய விஷஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதனால வர ஹாப்பினஸ்ஸை நீங்கள் முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை நீங்கள் வெளியே காட்டும் போது நீங்கள் அந்த அளவுக்கே காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சில நேரத்தில் ஓவர் ஹைப்டாக ஆகி, நம்மளுக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி ஓவர் ஹைப்டாக ஆகி எல்லாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுறது, ஒரு விதத்தில் ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம். பட் நிறைய விஷயத்தில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ பர்சனல் ஹாப்பினஸை பற்றியோ வெளியே சொல்கிறது பெருசாக உங்களுக்கு இதாக கொடுக்காது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, மற்றவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. உங்கள் மேலே உண்மையாலுமே அக்கறை இருக்கவங்க, உங்கள் மேலே பாசம் இருக்கவங்க அது ரொம்ப நல்லதாக எடுத்துக்கலாம். உனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் கிடச்சிருக்கு, நீ வந்து நல்ல ப்ராசஸில் இருக்க, நீ நல்லா படிக்கிற, நல்ல வேலை கிடச்சிருக்கு, உனக்கு நல்ல வீடு அமைஞ்சிருக்கு, நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குன்னு உங்கள் மேலே ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆனால் எல்லாரோட மோட்டிவும் அதே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் வந்து அதை பார்த்து கொஞ்சம் மனசுக்கு என்ன சொல்கிறது, அதை பொறாமன்னு சொல்லலாம், ஜெலஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன இந்த கண்ணு படுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட சில பேர் யோசிக்கலாம். ஸோ உங்களோட விஷயங்களை நீங்கள் வந்து பொதுவாக ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹைப்டாக, ரொம்ப ஓவர் ஹைப்டாக இல்லாதது இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் க்ளோஸ் சர்க்கிளோடையே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வர பிற்காலத்துலேயும் ரொம்ப நன்மை பயக்கும். அதனால் ரொம்ப ஆடம்பரமாக இதையும் செய்கிறதோ, ரொம்ப நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அது ரொம்ப பெருசாக தூக்கி சொல்கிறதோ அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களோட ஹாப்பினஸ்ஸை உங்கள் மனசை ஃபுல்லாக அனுபவிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு ட்ரீட் கொடுத்துக்கோங்க. உங்களை ரொம்ப பர்சனலாக இருக்கவங்களுக்கு ட்ரீட் கொடுங்க. ரொம்ப இதாக என்ஜாய் பண்ணுங்கள். பட் நீங்கள் உங்களுக்கே தெரியும், சில பேர் வந்து நம்ம மேலே பொறாமப்படுற மாதிரி தான் பார்க்குறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரியும். அவங்கக்கிட்டேயே போய் இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி அவங்க வந்து வெளியே காமிச்சிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஹைப்டாக ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே ரொம்ப நல்ல ஹாப்பினஸ் அனுபவிச்சுக்கோங்க. வெளியே சொல்லும் போது அதை எந்த அளவுக்கு சொல்லணுமோ, இப்போ நீங்கள் 100% சொல்லனாலும் 50% சொல்லி அதை இது பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது நடக்கும். செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 7 ஆஃப் ஃபயர் வந்திருக்குங்க. சேலஞ்சஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த கார்டு வந்து சொல்கிறது என்னென்னா, பல தடைகள் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களோட டிட்டர்மினேஷன், நான் இதை செஞ்சு முடிப்பேன், இந்த டைமுக்குள்ளே இதை முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் உங்களை செய்ய வைக்கும். உங்களோட உறுதியோட மனப்பான்மை உங்களை செய்ய வைக்கும். இது நாள் வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். உறுதி, இந்த காரியத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம், இதை உறுதியாக செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே வரும். ஸோ எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உறுதியோடு இருங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை நோக்கி பாயிற ஒரு அம்பு மாதிரி. ஆனால் நம்ம கையில் இருக்க அம்பு அது எல்லாத்தையுமே
ஒழிச்சிட்டு நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு நிற்க வைக்கும். அதுதான் இந்த கார்டு சொல்ல வருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அதை தாண்டறதுக்கான ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு கிராட்டிடியூடாக இருங்க. அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் அதை விட்டுறாதீங்க. நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். யார்கிட்ட நீங்கள் வேண்டியிருந்தீங்களோ, என்ன விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சோடனே அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது கிங் ஆஃப் எர்த் வந்திருக்குங்க. ப்ராஸ்பரஸ், ஜெனரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஆக்சுவலாக இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து முன்ன இருந்த நிலைமையை விட இப்போ உங்களோட வருமானத்துலேயோ உங்களோட லைஃப் ஸ்டைல்லையோ நிறைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைஞ்சிட்ருக்கலாம், இப்போ அடைய போகிறீங்க. அந்த மாதிரி உங்களோட விஷயம் அதிகமாகும் போது நீங்கள் இன்னும் ஜெனரஸாக இருக்கணும், பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒரு 2 நாணயம் இருந்ததுன்னா, ஒரு நாணயம் தான் உங்களுக்கு தேவைப்படுது, இன்னொரு நாணயம் உங்களுக்கு வந்து இப்போக்கி தேவைப்படல அப்படின்னா, அதை வந்து நீங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தானம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பிறருக்கு உதவியாக செய்யுங்க. நீங்கள் காசு பணம் கொடுக்கணும், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, அதாவது யாருக்காவது ஒரு பொருளை எடுத்து கொடுக்கறது, ஏதோ ஒரு உதவி, உங்களால் முடிஞ்ச உதவி. நான் வந்து செலவு பண்ணி இந்த உதவியை செய்யுங்க அப்படிலாம் சொல்ல, உங்களால் முடிஞ்ச விஷயத்த வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்ய ஆரம்பிங்க, வெளியே இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக ஜெனரஸாக இருங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு லாபத்தை தேடித்தரும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு 20 ரூபாயாக சம்பாதிப்பீங்க. அதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கு ஆன 3 கார்ட்ஸுமே ரொம்ப பாசிட்டிவாக அருமையாக வந்திருக்கு. இது இன்றைக்கான கார்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த வாரத்துக்கான கார்ட்ஸ். ஸோ நான் எப்போவுமே அது சொல்கிறதுனால அது தெரியாமல் வந்துடுச்சு. இந்த வாரத்துக்கான 3 கார்ட்ஸ். ஸோ ஜெனரஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் யார், அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. ஓகே, ஏஞ்சல் ஒமேகா வந்திருக்காங்கங்க. ஆக்சுவலாக ஒரு அழகான யூனிகார்ன், வெற்றியை குறிக்கிற ஒரு சிம்பிள். இந்த மெசேஜஸும் பாருங்கள். விக்ட்ரி, யுவர் டிசையர் இஸ் கம்மிங் டு ஃப்ரூட்டேஷன், கீப் அப் த குட் ஒர்க். இன்றைக்கி வந்திருக்க நம்ம எடுத்த கார்ட்ஸும் இப்போ எடுத்திருக்க ஏஞ்சல் மெசேஜும் சொல்கிறது எல்லாமே சக்ஸஸ், வெற்றி பெற போகிறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. இதுதான் உங்களோட நீங்கள் செஞ்ச முயற்சிக்கான சக்ஸஸ் இப்போ பழுத்து உங்கள் கையில் வரதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்டேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் அதை உங்கள் கையில் வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ உங்களோட குட் ஒர்க்கை இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அதுதான் ஏஞ்சல் ஒமேகா உங்களுக்கு சொல்ல வராங்க. இந்த வாரம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு தெளிவு உங்கள் மைண்டில் வரப்போகுது. ஸோ விக்ட்ரி, யோர் டிசையர் இஸ் கம்மிங் ஃப்ரூட்டேஷன். ஸோ கீப் அப் யோர் குட் ஒர்க். நீங்கள் உங்களோட குட் ஒர்க்கை செஞ்சுட்டே இருங்க. கீப் அப் யோர் குட் ஒர்க். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி தீருங்க. இது யார் தடுத்தாலும் அது நிற்காது. நீங்கள் அந்த தடைகளை தாண்டி முன்னேற தான் போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த மெசேஜஸ்லாம் ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குது, இது நம்ம லைஃப்லேயும் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ், உங்களோட ஷேர்ஸ், உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுங்க. இந்த வீக்லி மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை டெய்லி டாரட் மெசேஜஸ் உங்களுக்கு வேணுமா, சிம்பிளாக வேணுமா, இல்லை ஃபுல் டீட்டெயிலாக வேணுமா, எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கமெண்டையும் படிச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீடிங் டெய்லியோ இல்லாட்டி வாரமோ உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.